வணக்கம். அன்பான விடுதலை சிறுத்தை தொண்டர்களே, 2003 அன்று அண்ணன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கும் போது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களுடைய சின்னம் அம்பு சின்னத்தில் நிற்கிறார். அப்போது தம்மை சிறகை தமிழ்ச்செல்வன், சூக்கா விடுதலை செய்யன் என்கிற CK பாஸ்கர், தன்னை எல்லாம் காட்டு முன்னார்குடி மேற்பார்வையாளராக தலைவர் எழுச்சி தமிழர் போட்டிருந்தார். ஆனால் அன்று சிதம்பரத்தில் அண்ணன் திருமாவை எதிர்த்து நின்றது மாம்பழ சின்னம். எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பூத்தில் பிரச்சனை. அவர்கள் சொல்லுவர்களுக்கு தான் ஓட்டு. MRK பன்னீர்செல்வம் அவர்களுடைய பயங்கரமான அராஜகம் இருந்தது. இது நாங்கள் என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படின்னா, தலைவர் இதெல்லாம் தலைவருக்கு போயிடுச்சுன்னா தலைவர் அதை செய்வாரு இதை செய்வாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான், சிறகை தமிழ்ச்செல்வன் எல்லாம். அப்போ சூக்கா விடுதலை செய்யன் CK பாஸ்கர் என்பவர் நியூ கமர், புதுசா விடுதலை சக்திக்கு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது முட்டத்துல அது MRK பன்னீர்செல்வம் அவர்களுடைய முட்டம் சொந்த கிராமம். அந்த ஆலமரத்து பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல்ல பூத்து எலெக்ஷன் நடக்குது. அவரு சித்தப்பா, அவங்க MRK அவருடைய பெரியப்பா, அவங்க சொல்றதுதான் ஓட்டு. அப்படிதான் மக்களை எல்லாம் வழி நடத்துறாங்க. இத உடனே நாங்க என்ன பண்றோம், அன்னைக்கு அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சரி அப்படின்ட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், இளமையில போயிட்டு இதை சொல்றது கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு பிறகு நான் சொல்றேன். 23 வருஷம் கழிச்சு ஏன் விடுதலை சிறுத்தை ஏன் இன்னமும் அந்த 6 சீட்டுக்குள்ள இருக்கிறன்றத நீங்க தெரிஞ்சுக்கீங்க. உடனே நாங்க போய் இதெல்லாம் சமூகத்துக்கு கேடானது, நீங்க சட்ட விரோதமான செயல் செய்றீங்க, இது மனிதநேயத்துக்கு அப்பாற்பட்டது, இத அப்படி இப்படின்னு நாங்க வீரவசனம் பேசுறோம். வீரவசனம் பேசினா அங்க பூத்துல போலீஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, தூக்கி போய் ஒரு பக்கம் சூக்கா விடுதலை செய்ய CK பாஸ்கர் அவரை வச்சு ஒரு மூல ஒரு குத்துறாங்க. சிறகை தமிழ்ச்செல்வனை தூக்கி போய் வச்சு ஒரு பக்கம் குத்துறாங்க. என்ன தூக்கி போய் வச்சு ஒரு பக்கம் குத்துறாங்க. மொக்கு மொக்கு மொக்குன்னு குத்துறாங்க. குத்தி எங்களை வச்சு உட்கார வச்சு போட்டு செம்ம உரிக்கிறாங்க. உரிச்சா எனக்கு சட்டக்கிட்டெல்லாம் கீச்சிக்கிச்சு. டிஷர்ட் போட்டுனேன், கீச்சு வேட்டியெல்லாம் உருவிட்டாங்க. சிறகை தமிழ்ச்செல்வன் வேட்டியெல்லாம் உருவிட்டாங்க. வேணா கேட்டு பாருங்க, சிறகை தமிழ்ச்செல்வனுக்கு சூக்கா விடுதலை செய்யும் அண்ணனுக்கு அண்ணன் அம்பு சின்னத்துல நிற்கும் போது என்ன நடந்தது முட்டத்துலன்னு கேட்டு பாருங்க. நான் என்ன சொல்றேன், இருங்கடா, உங்களுக்கு டே எங்க அண்ணன் வருவார்ரா, எங்க அண்ணன் உங்களை எல்லாம் பண்றாருன்னு பார்த்தா முதல்ல வராரு யாரு, சிந்தன அண்ணன் கேட்டு பாருங்க அது என்ன நடந்ததுன்னு. சிந்தன அண்ணன் சாமி இதெல்லாம் தப்பு ஐயா, இதெல்லாம் தப்புங்க ஐயா, இதெல்லாம் ஐயா தப்புங்க ஐயா, இதெல்லாம் தப்புங்க ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. சரி, சிந்தனானன் தான் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு தலைவர் வருவாருன்னு பார்த்தா நம்மள அதுக்குள்ள கொஞ்சம் ஓவரா பேசுனதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்பெல்லாம் கவனிச்சு சட்டியோட ஓட விட்டாங்க. சட்டியோட ஓட விட்டு என்ன பண்றது, திருப்பி இது பண்ணி அப்படி இப்படி கூட்டியாந்தாலும் பிடிச்சும் போய் காட்டு மன்னார்குள்ள வச்சிட்டாங்க. நான் சொல்றேன், இருடா சிந்தனான விடு, எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தா உங்க நிலைமை என்ன ஆகுது பாடுறான்னு பார்த்தா திருமால ஏன்னா இப்படி பண்ணலாமாண்ணா, ஜனநாயக முறையில எலெக்ஷன் நடத்த சொல்லுங்க என்னன்னா, என்ன இதெல்லாம் நியாயமான, இதெல்லாம் இது எப்படி அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே நிலைமைதான் இன்று வரை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, பல முறை விடுதலை சிறுத்தைக்காக சிறை சென்றவன், பல முறை அடித்தடி வாங்கினவன், TI சைக்கிள்ல இருந்து மாதாவரம் தோல் 17 தொழிற்சாலையில இருந்து பல உங்களுக்காக நான் எந்த கேளுங்க நான் சொல்றேன். ஆனா ஒரு அதாவது அனாவசியமாக ஓட்டு போடுறவங்கள கரெக்டா MRK அவர்களுடைய பெரியப்பா யாருக்கு சொல்றாரோ, சொல்றதில்ல நான் சொல்ல முடியல, இப்ப பக்கத்திலே உட்காந்து பாரு, அந்த மிஷின் பொட்டியாண்டே உட்காந்து பாரு, சரியா, அந்த மிஷினு பொட்டியாண்டே உட்காந்துங்கன்னு அவர் சொல்றதுதான், புரியுதுங்களா? அன்னைக்கு நாங்க அப்படிலாம் இருந்தோம். சரி, எங்களுடைய நிலைமைகள் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்து பரவாயில்ல, தலைவர் இப்படி எல்லாம் கேட்கிறாரு, காரசாரமா இருந்தவர் இப்படி எல்லாம் கேட்கிறாரு,
ஓகே, நான் என்ன சொல்றேன், இத்தனை ஆண்டு காலம் 24 வருஷம் கழிச்சு இன்னமும் அதாவது எத்தனை சீட்டு வாங்குறது முக்கியம் இல்ல, எத்தனை ஜெயிக்கிறதுன்னு முக்கியம். முதல்ல இந்த கதைலாம் சொல்லாதீங்க, உன் மனச்சாட்சியை தொட்டு சொல்லு. அன்னைக்கு முட்டத்துல எங்களை எப்படி அடிச்சாங்க தலைவரு சிந்தனை, சுக்கா விடுதலை செய்ய, சிறகை தமிழ்ச்செல்வம் அவர்களே எப்படி அடிச்சாங்க, வேட்டி இல்லாம சட்டியோட விட ஊர் உள்ள ஞாபகம் இருக்கா? ஞாபகம். அப்படியாப்பட்ட ஒரு அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் உலகத்தில் வாழவும் முடியாது சொல்லி கொடுத்திய, அத நடைமுறையில் இருக்கான்னு கேக்குறேன். நடைமுறையில் இருக்கான்னு கேக்குறேன். உங்களுக்கு பின்னாடி வளர்ந்த கட்சி விஜயகாந்த் என்ன வளர்ச்சி, உங்களுக்கு பின்னாடி வந்த கட்சி இன்னைக்கு விஜய் அந்த தைரியம், உங்களுக்கு பின்னாடி வந்த சீமான், இதெல்லாம் நீ மனச்சாட்சியை தொட்டு இந்த சமூகத்துக்கு இன்னும் எத்தனை காலங்கள் மாறினாலும் நேரங்கள் கடந்தாலும் உங்கள் நிலைமை திமுகவில் இதுதான். இத நான் ஒரு வன்னியனாக, நான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு வன்னியனாக, ஒரு படையாட்சியாக அன்றைய காலகட்டத்தில் 1998 வயசுக்கு அவளை சேர்ந்த சிறகை தமிழ்ச்செல்வனை கேட்டு பாருங்க. எத்தனை காலம் பயணிச்ச, எவ்வளவு இருந்த. இன்னைக்கு மனவேதனையோட சொல்றேன், நீ சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் என்ற போர்வையில் பாஜக எதிர்ப்பு, பாஜக சங்கி சனாதன எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி நீ முழுப்பறதெல்லாம் சரியில்லை. நீ எதிர்ப்பு திமுக பாஜகவை எதிர்க்குதா? திமுக பாஜகவை எதிர்க்குதா? சொல்லு பார்க்கும். கிடையவே கிடையாது. அதனால நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்ன்றது இல்லை. வாழ்க்கையில் அடிபட்டோம், அன்று உதப்பட்டோம், அந்த சனாதன எதிர்ப்பில் பல பாடுகள் பட்ட எங்களுக்கு நீ தெய்வமா இருப்ப, எங்களுக்கு பல பலமா இருப்பன்னு பார்த்து நீ திமுகவோட இப்படி இருப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஜெய்பீம்.